श्रीवेङ्कटाद्रिनिलयः कमलाकामुकः पुमान् अभङ्गुरविभूतिर्नः तरङ्गयतु मङ्गलम्. இப்போ போன கிளாஸ் வரைக்கும் திருத்தியா விபக்தியில் சில வார்த்தைகள் பார்த்தோம். அந்த எந்தெந்த வார்த்தைகள் வந்தால் திருத்தியா விபக்தி வரும் அப்படிங்கிறத போன கிளாஸ்லையும், அதுக்கு முந்தின பாடத்தில் வந்து திருத்தியா விபக்தியை பொதுவாக எப்போ உபயோகப்படுத்துறது, பை, வித், அலாங் வித், அதெல்லாம் வந்தால் திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம், சில சென்டென்சஸை பார்ப்போம். சில சென்டென்சஸை பார்த்துட்டு தென் we will move on to சதுர்த்தி விபக்தி in today's class. சில பல எக்ஸாம்பிள்ஸ் புஸ்தகத்தில் இருக்கிறதே அது ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சியோடைய ஒர்க் புக்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்லேருந்து நம்ம எடுத்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. அந்த வொர்க் புக் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியுமாண்ணா? என்சிஆர்டி வெப்சைட்லயே இருக்குமா, நான் அப்லோட் பண்றேன். அது என்சிஆர்டி வெப்சைட்லயே இருக்கு, நான் ஐ வில் ஆல்சோ ஷேர். ஓகே ஓகே. பக்தன் கைகளால் இறைவனை வணங்குகிறார். அடியானோட ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் இல்லையோ? இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? எது சப்ஜெக்ட், எது ஆப்ஜெக்ட், எது இன்ஸ்ட்ருமெண்ட், எது வெர்ப்? இதுல ஃபர்ஸ்ட் அதை சொல்லலாம் பார்ப்போம். யார் சப்ஜெக்ட்? பக்தன். பக்தன் இஸ் சப்ஜெக்ட். ஓகே, இது பிரதமா விபக்தியில வரணும். சரி, எது ஆப்ஜெக்ட்? இறைவன். இறைவன் இஸ் ஆப்ஜெக்ட். வெரி கிரேட். ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட்? கைகளால். கைகள். கைகள் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். வெர்ப்? வணங்குகிறார். வணங்குகிறார் வெர்ப். இப்படியே இந்த ஸ்டெப் ஆயிடுத்தோ இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம மாட்டு ஜம்முன்னு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதுதான். பக்தன் கைகளால் இறைவனை வணங்குகிறார். சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? சிங்குலரா இருக்கு, மாஸ்குலைனா இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? பக்தஹா. பக்தஹா, கரெக்ட். பக்தஹா யாரை வணங்குகிறார்? இறைவனை வணங்குகிறார். இறைவனுக்கு என்ன வார்த்தை பார்த்திருக்கோம்? தேவஹா. தேவம். வித்யாவிபக்தி நமதி. தேவம் நமதி. எதனை கொண்டு வணங்குகிறார்? கைகள். கைகளை கொண்டு வணங்குகிறார். கைக்கு வார்த்தை வந்து ஹஸ்த. ஹஸ்தம், ஹஸ்த. இப்போ சொல்லுங்க, என்ன வரும்? இன்ஸ்ட்ருமெண்ட் திருத்தியா விபக்தியை யூஸ் பண்ணணும். என்ன வரும்? ஹஸ்தேன. ஹஸ்தௌ. ஹஸ்தேன, ஹஸ்தௌ. ஏன் ஹஸ்தேன யோகாம்பாள்? கரெக்ட், கைகளால். ஓகே மாமி, நீங்க ஹஸ்தௌ சொன்னேளோ இல்லையோ? தப்பா சொல்லிட்டேன். அடியேன். ஹஸ்தம் ஹஸ்தே ஹஸ்தானி, ஹஸ்தம் ஹஸ்தே ஹஸ்தானி, ஹஸ்தேன ஹஸ்தாபியாம் ஹஸ்தைஹி. என்ன வரணும்? கைகள் ரெண்டு தானே இருக்கு. ஹஸ்தாபியாம், ரெண்டு கை இருக்கிறபடினால ஹஸ்தாபியாம். இது அசியூமிங் தட் பக்தன் இஸ் a human being. பஞ்சமுக ஆஞ்சநேயரும் பக்தர் தானே அப்படின்னா ஹஸ்தைஹி தான் வரணும். பட் இப்போ நம்ம அவரை பத்தி பேசாததால நம்ம இதே வச்சு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். ராமன் நம்மை கண்களால் காக்கிறார்.
இந்த கண்களால்ங்கிறத வந்து கண் பார்வையால் அப்படின்னு வச்சுக்கலாம். கண் பார்வையால். ஓகே. காக்கிறாருங்கிறதுக்கு வந்து என்ன தாத்து? ரக்ஷத் रक्षति ரக்ஷ தாத்து. ஓகே. யாரு சப்ஜெக்ட்? ராமன் ராமன் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் யாரு? நம்மை வி நாம். அஸ்மத் சப்தம். நாம் நாம் தான் வந்து ஆப்ஜெக்ட். எதை வச்சு காப்பாத்துற? கண் பார்வையால் கண் பார்வையால காப்பாத்துற. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கண் பார்வை அப்படிங்கிறதுக்கு வந்து கட்டாட்சன்னு பேர். கட்டாட்சம். லக்ஷ்மி கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்றோமோ இல்லையோ, அதுதான் தாயாரினுடையதான கண் பார்வை. தாயார் ஒரு இடத்த பார்த்தா அப்படின்னா அந்த இடம் சுபீட்சமா போயிடும். அதனால அதுக்கு வந்து கட்டாட்சம்னு பேர். சரியா? அதனால ராமர் வந்து நம்ம கருணையால கருணை கொண்ட பார்வையினாலே நம்மை பார்த்து கொண்டே நம்ம காப்பாத்திட்டு வர்றார். இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ட். சரியா? ஸோ அப்ப என்ன வரும்? எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இத? ராமக ராமஹ அகம் ஆவாம் வயம். வயம் அகம் ஆவாம் வயம். அதுக்கப்புறம் மாம் ஆவாம் அஸ்மான் மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி அப்படின்ட்டு போயிட்டே போகும் அஸ்மத் சப்தம். இது ஆப்ஜெக்ட் தான். அப்ப எந்த விபக்தி வரணும்? த்விதியா விபக்தி வரணும். சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல் ப்ளூரல். ஸோ அகம் ஆவாம் வயம் மாம் ஆவாம் அஸ்மான். ஸோ நம்மை. ஸோ என்ன வரணும் வார்த்தை? அஸ்மான். அஸ்மான். கட்டாட்ச ப்ளூரல் திருத்தியா விபக்தி சொல்லியிருக்கேன். கட்டாட்சம் கட்டாட்சே கட்டாட்சானி கட்டாட்சம் கட்டாட்சே கட்டாட்சானி கட்டாட்சேன கட்டாட்சாபியாம் கட்டாட்சைஹி. என்ன வரும்? ஸோ இங்க கட்டாட்சகான்னு வந்து சிங்குலர் ஏகவச்சனமா தான் வரும் இல்லையா? ஏகவச்சனத்திலையும் சொல்லலாம் மாமி. ப்ளூரல்லையும் சொல்லலாம், ஏகவச்சனத்திலையும் சொல்லலாம். கண் பார்வையால்னு சொல்லலாம். பலமுறை கண் பார்த்து அனுகிரகம் பண்ணுங்கிறது பலமுறையிலையும் சொல்லலாம். எய்தர் வேஸ் இட் இஸ் கரெக்ட். கட்டாட்சேனாவும் கரெக்ட், ப்ளூரலும் கரெக்ட். கட்டாட்சேன அல்லது அथवा கட்டாட்சைஹி. வராக பெருமாளை பத்தி வந்து ஒரு ஸ்லோகம் உண்டு. ஒரு சந்நிதியில சுப்ரபாத ஸ்லோகம் உண்டு ஸ்ரீனிவாச சந்நிதியில. அங்க வரும் கட்டாட்சைஹி கருணாதிக்தைஹி சுவாமின் பாலய விஷ்டபம் அப்படின்ட்டு கட்டாட்சைஹி அப்படிங்கிற பிரயோகத்தையும் அடியன் கம்ம கிராஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி அதையும் ஷேர் பண்ணான்னு சொன்னேன். கட்டாட்சைஹி ரக்ஷதி, நம்மை காக்கிறார். சரி, ஓகே. இப்ப யார் யார் இருக்கோம்? அடியே ஷாமாமி இருக்கா, யோகாம்பாள் இருக்கா, அப்புறம் அடியேன் லதா. அடியன் மாமி சௌக்கியமா? சௌக்கியம். விஷ்ணு பிரியா இருக்கா? ஓகே, 4 பேர். Okay, shall we take turns and try to translate? கண்டிப்பா. ட்ரை. இந்த அஸ்மத் சப்தம்ல என்ன இது பண்ணாலும் மனசுல பதிய மாட்டேங்கிறது. மிச்சம் எல்லாமே பதிஞ்சிடுத்துன்னு சொல்ல வரல. இது மிச்சத்தை விட இது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஆமா, ஏன்னா மத்ததுல ஒரு பேட்டர்ன் இருக்கும், இதுல கொஞ்சம் பேட்டர்ன் வந்து மத்ததுல இருக்கிற அளவுக்கு ரெப்பிட்டேட்டிவ்னஸ் இருக்காது. சோ பிட் டிஃபிகல்ட், பட் பழக வந்துடும். few more days டெஃபினட்டா வந்துடும். இன்னைக்கு ரங்கசாயி வரலையா? லீவு. ரங்கசாயி வரல. அப்புறம் இன்னொரு மாமி நித்யா மாமி வரல.
கௌசி அக்கா வரல. quite a few are absent. ரங்கசாயி வந்தா எங்களுக்கு வேலை இருக்காது, அதனால கேட்டேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரங்கசாயியை நீ கிளாஸோட எண்ட்ல ஆன்சர் பண்ணிடான்னு சொல்லிடணும். சிறுமி பந்தால் தோழிகளோடு விளையாடுகிறாள். வெரி இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் கேர்ள். சிறுமி சிறுமி. கேர்ள். பாலிகா அல்லது பாலா ரெண்டுமே பொருந்தும். ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலிகா. கிரீடதி விளையாடுகிறாள், வேர்ப் ரெடி. பாலிகா கிரீடதி, சிறுமி விளையாடுகிறாள். இப்ப பாருங்க, எதை வச்சுட்டு விளையாடுறா? பந்து. பந்து வச்சுன்னு விளையாடுறா. அது என்ன விதத்துல அடிய பந்துக்கு கந்துக்கம்னு சப்த ரூபம். கந்துக்கம். கந்துக்கம். சோ எந்த விபக்தியில? மாமி சொன்ன மாதிரி திருத்தியா விபக்தியில வரணும். கந்துக்கேன. சரி, யாரோட விளையாடுகிறாள்? தோழிகளோடு. தோழிகளோட விளையாடுகிறாள். அது ஈகாராந்த சப்தம். சഖி வச்சுப்போம். சഖி அப்படின்னா தோழின்னு அர்த்தம். இப்ப அது என்ன விபக்தியில வரணும்? அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் தான் வரும். இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் தான் வரும். வெரி குட். அப்ப அது என்ன வார்த்தை வரும்? என்ன வார்த்தை? சக்கியா. ஆமா, சഖி நதி சப்தம் மாதிரி சொல்லணும். சഖி, சக்கியௌ, சக்கியஹ, சഖீம், சக்கியௌ, சக்கியஹ. சக்கியா சഖீப்யாம் சகிபிஹி. அடியன் சகிபிஹி. பாலிகா சகிபிஹி வர்ணா சகிபிஹி வர்ணா. ஓகே. அடியன் சகிபிஹி கிரீடதி. மதி மாதிரி சப்தம் வந்ததுன்னா சகிபிஹின்னு ஆயிடும் மாமி. had it been ஓகே. இக்காராந்தம் சகிபிஹின்னு ஆயிடும். சரி, நான் பூக்களால் கோயிலை அலங்காரம் செய்தேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? உஷா மாமி, நீங்க ட்ரை பண்றீங்களா? அஹம் புஷ்பைஹி. புஷ்பைஹி கரெக்டா? சூப்பர் மாமி, கரெக்ட். அஹம் புஷ்பைஹி. கோயிலையா? ஆமா மாமி. தேவாலயம். தேவாலயம். அலங்கிருத் கிருத்தவதியா? அலங்கிருத்தவதி கரெக்டா இருக்கும். பட் வந்து தவத் பிரத்யயம் போகாம இருக்கு. நம்ம ரெகுலராவா சாதாரணமாவே யூஸ் பண்ணி. அலங்காரம் அலங்காரமே ஆப்ஜெக்ட். அலங்காரம் அலங்காரே அலங்காராணி. சோ அலங்காரம் இஸ் ஆப்ஜெக்ட். அலங்காரம் செய்தேன். அகரோத். அகரோதா? அகரோத் அகுருதா அகரவம். சாரி அகரவம். What other examples?
ஆ. குரு சீடர்களோடே வந்தார். விஷ்ணு ட்ரை பண்றியா? ட்ரை பண்றேன். சொல்லுமா. குரு குருஹு குரு சிஷ்ய சப்தம் யூஸ் பண்ணுங்க. சிஷ்யேன சிஷ்யர்களோடே. So there are multiple shishyas here. என்ன வரும் அப்போ? சிஷ்யைஹி. சிஷ்யைஹி, வெரி குட். அகச்சத் வந்தார். ஆகச்சத். சாரி. அடிஷனலி இங்க நம்ம வேற என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? சஹா. அடியன். சஹா, சாகம், சமம், சார்த்தம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எவ்வளவு சமத்தா பேனா நினைச்சுட்டு ரப்பரை கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டாச்சா? இல்ல மாமி, இனிமேதான். டேடா. So we are the culprits. No. My planning is the culprit. நான் ஆபீஸ்ல இருந்து டைத்துக்கு வந்திருக்கணும். So my parents வந்து யாத்திரை முடிச்சிட்டு நாளைக்கு தான் வரா. எங்க ஆபீஸ் வந்துட்டு ஸ்வயம் So பார்க்கணும். இன்னைக்கு you could have taken it easy today. ஏன் பாவம் இந்த மாதிரி? I missed a lot of classes in between. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தது. போன Thursday விட்டுட்டேன், அதுக்கு முந்தின Thursday விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. சாப்பாடு சாப்பிடணும். நீரின்றி உலகம் இல்லை மாதிரி சாப்பாடின்றி மனுஷன் இயங்க முடியாது. அவசியம் மாமி. தலிகை சாதம்லாம் அடிச்சுட்டு இனிமே சாப்பிட வேண்டியதுதான். கிளாஸ் முடிச்சிட்டு சாப்பிட வேண்டியது. தேங்க்யூ. நடுவில் போய் ஏதாவது ஒரு டம்ளர் பாலான சாப்பிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை மாமி. சாயங்காலம் டீ சாப்பிட்டேன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஐ எம் ஃபுல். தேங்க்யூ. நோ இஷ்யூஸ். தேங்க்ஸ் எல்லாம். நீரின்றி உலகம் இல்லை. மாமி நீங்க ட்ரை பண்றீங்களா மாமி? லதா மாமி. யூஸ் வினா. ஜலம் வினா. ஜலம் வினா. ஓகே, ஜலமும் கரெக்ட். பட் we can also use வாரி. ஜலம் வித்யா விபக்தி. வேற இன்னொரு விபக்தி யூஸ் பண்ணலாம் வினாவோட. நீருக்கு வந்து ஜலேன. ஜலேன. ஓகே. Vina can also be used with Tritiya Vibhakti. Jalena vina. Jalena vina lokam nasti. Lokam nasti. Nice. மாணவர்கள் ஆசிரியர்களோடே பேசினர். என்ன சொல்லலாம் இதுக்கு? சாத்திர சப்தம் யூஸ் பண்ணலாம் மாணவர்களுக்கு. இதுக்கு வந்து அத்தியாபக சப்தம் யூஸ் பண்ணலாம். யோகாம்பாள் நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே. சாத்ரா. சாத்ராஹ. அந்த ஆஹா சொல்லணும். சாத்ராஹ. சாத்ராஹ
ஆசிரியர்களோடு அத்தியாபக சப்தம். அத்தியா अध्यापकैः अध्यापकैः अवदत् அவதத்தா. சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? அவதன். sorry நோ ப்ராப்ளம். அவதத் அவததாம் அவதன். உஷா மாமி, தேவரி ட்ரை பண்றீங்களா? ஷூர். சீதையா சீதையா லக்ஷ்மணேன ச சூப்பர். லக்ஷ்மணேன ச கூடிக்கு என்ன வரும்? சஹ. சஹ சஹ ராமஹ ராமஹ வனம் வனம் அகச்சத். அகச்சத். கிரேட். தமிழகம் கோவில்களால் நிரம்பியது. நிரம்பியது அப்படிங்கிறதுக்கு நானே க்ளூ கொடுத்துறேன். பூரிதஹா அஸ்தி. தமிழக மாநிலம் பூரிதஹா அஸ்தி. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? லதா மாமி ட்ரை பண்றீங்களா? தமிழ்நாடு பிரதேசகான்னு சொல்லலாம். தமிழ்நாடு பிரதேசः அடியன் மந்திரேன. ழ எப்படி எழுதுறது சம்ஸ்கிருதத்துல? ழ இல்ல மாமி, லா தான் மாமி இருக்கு. இந்த லா இருக்கு, இந்த லா இருக்கும் இல்லையோ, லா லா சேர்க்கிறது. இஸ் சம்டைம் ரிட்டன் லைக் திஸ். லா இன்ஃபினிட்டி போட்டுட்டு ஒரு டி போட்டுட்டு. பட் வெரி ரேர். இந்த வேதத்துல இந்த மீடே அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட் வந்து இந்த டா இருக்கிற இடத்த சில இடங்கள்ல லா யூஸ் ஆகும். ஸோ சில பேர் வந்து மீடேங்கிறத மீளேன்னு சொல்லுவான், அக்னி மீடே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ரொம்ப சில இடங்கள்ல எல்லாரும் மொழியா ழக்கரம் கிடையவே கிடையாது. நம்மள்ட்ட ஒண்டிதான் இருக்கு. தமிழ்நாடு பிரதேசः மந்திரம் மந்திரே மந்திராணி மந்திரம் மந்திரே மந்திராணி மந்திரேன மந்திராபியாம் மந்திரைஹி. சோ யூஸ் பண்ணலாமே மாமி, தாராளமா யூஸ் பண்ணலாமே. தேவாலயேன. தேவாலயேனவா? ஏன்னா பல கோயில்கள் பத்தி பேசுறோம் இல்லையா? சூரல்.
தேவாலயாப் தேவாலயைः தேவாலயேன தேவாலயாभ्यां தேவாலயைः पूरितः अस्ति பூரித்தः अस्ति. ஆச்சாரியன் கருணையால் உபதேசம் செய்கிறார். விஷ்ணு ட்ரை பண்றீங்களாமா? பண்றேன். ஆச்சாரியः கிருபேன கருணா வார்த்தை வச்சுக்கோங்க. கருணா ஸ்திரீலிங்கம். ஓகே. இல்ல கிருபா அதுவும் ஸ்திரீலிங்கம் தான். கிருபா சொல்றதுனாலும் அதுவும் ஸ்திரீலிங்கம் தான். ஓகே. இந்த கிருபாக்கு வந்து நான் கிருப்பேனான்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் அதுக்கு ரா வரைச்சேதான் நான் வரும் இல்லையா? கிருப்பாலயும் கிரு சப்தத்தினால நான் வருதா? நான் வரலையே மாமி. புரியல. கிருபா நான் எங்க வருது புரியல மாமி. இல்ல நான் இல்ல நாட் ரிலேட்டட் டு திஸ். ஜெனரலி இப்ப கிருப்பேனா அப்படின்னு வரைச்சே கிருப்பேனான்னு வராதுல்ல, கிருப்பேனான்னு தானே வரும். நானு தான் வரும். பட் வந்து கிருபா இஸ் அ ஸ்திரீலிங்கம்னாவே கிருப்பேனான்னு கூட வராது. ஓகே. கிருப்பேனன்ற வார்த்தையே கிடையாதா? நீங்க பார்த்த மாதிரி இருக்கேன் இல்லையா? இல்ல மாமி. கிருபா யார்? சாரி. நோ ப்ராப்ளம். அந்த பாட்டு ஒண்ணு இருக்குமே, கிருபையா பாலய ஷௌரே. ஆமா. கிருபையா ஸ்திரீலிங்கம். கிருபா. இந்த கருணை தயை இதுக்கெல்லாம் ஸ்திரீலிங்கத்தை வச்சுட்டு கோபம் விசவு இதுக்கெல்லாம் புல்லிங்கம் வச்சிருக்கா நக்கலா. क्रोधः பாருங்க புல்லிங்கம், கோபஹா பாருங்க புல்லிங்கம், கிருபா கருணா தயா எல்லாம் ஸ்திரீலிங்கம். என்ன பண்றது? சம்ஸ்கிருதம் கூட இஸ் நாட் கைண்ட் டு men. இல்ல தாயார் இல்லையா? தாயார் சம்பந்தமானது அதனால. ஆமா, பெருமாள் கூட தாயாரோட சம்பந்தப்பட்டிருக்காரு. கொஞ்சம் நல்லது வச்சிருக்கலாமே. அவருக்கு தானே கோபம் வந்து நரசிம்மரா வர்றார். சாந்தப்படுத்துறதுக்கு தாயார் தான் வர வேண்டியிருக்கு. அடியன் ஆச்சாரியா சொல்லுமா விஷ்ணு. ஆச்சாரியா கருணையா உபதேசः. சோ என்ன வரும்? உபதேசம். கரெக்ட். உபதேசம் செய்கிறார். கிரு கர் தாத்து. கரோதி. வெரி குட். கரோதி. ஆச்சாரியா கருணையா உபதேசம் கரோதி. வெரி குட். விஸ்வக்சேனர் வேத்திர முத்ரையால் ஆணை பிறப்பிக்கிறார் அல்லது ஆணை செய்கிறார். அடியனோட வீடியோ தெரியறது இல்லையா? இங்க சன்னதிக்கெல்லாம் போனோம்னா விஸ்வக்சேனர் வந்து பிரம்மோற்சவத்தின் போது புறப்பாடாகும். இல்ல உள்ள பெருமாள் சன்னதியிலேயே போனா லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம பெருமாள் பக்கத்தை நம்ம சேவிக்கலாம். இந்த கை எப்படி வச்சிருப்பாரு கவனிச்சிருக்கேடா? இந்த கை இப்படி இருக்கும். இதுக்குதான் வேத்திர முத்திரைன்னு பேர். இதை வச்சுட்டு இருக்காருன்னா கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம்.
இது வந்து ம். வேதாந்த தேசிகனும் வந்து யாதவாபியோதயத்துல விஸ்வக்சேனரை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, விஸ்வக்சேனரை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்காரு. கரெக்ட். இப்படி வச்சுட்டு இருக்காருன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு. எங்க விஸ்வக்சேனரை பார்த்தாலும் வலது திருக்காரும் அப்படிதான். இதுக்கு வேத்திர முத்ரான்னு பேர். இது போட்டு இருக்காருன்னா, ஏன்னா விஸ்வக்சேனர் தானே சேனாதிபதி. ஸோ யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது நிர்வாகம் பண்றது அவர் தான். ஸோ வேத்திர முத்ரா அப்படின்ட்டு அதுக்கு பேர். இதை நான் அடியன் எதுக்கு காமிச்சேன்னா, ஐ யூஸ் திஸ் சான்ஸ் டு ஜஸ்ட் சே தி அவயவ பிரபாவம், ஒன் ஆஃப் தி அவயவ பிரபாவம்ஸ் ஆஃப் விஸ்வக்சேனர் வெரி பிரீஃப்லி. சன்னதிக்கு போனா இப்படி எச்சுட்டு இருந்தா ஞானம் கொடுக்குறான்னு தெரியும், இப்படி எச்சுட்டு இருந்தா அபயம்னு தெரியும், இப்படி எச்சிருந்தா வரதம்னு தெரியும். இப்படின்னா என்னன்னு நமக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் சொல்லியும். என்ன மாதிரி தெரியாத வாழ்க்கை, தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு ரிவிஷன். இன்னும் மீதி முத்திரை இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன். ஆமா, இன்னும் அடியேன் ஆஹ்வானம் தெரியும். மீதி 2-3 இருக்கும் சொல்லுங்க. ஆஹ்வான முத்திரை ஒண்ணு காமிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, கடகஹசம்னு பேரு. தாயார் இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்படி வச்சுட்டு இருப்பா. அப்படின்னா இங்க இந்த நடுவுல வந்து இங்க புஷ்பத்தை இப்படி வைக்கலாம். இந்த கேப்ல திருமலையப்பன் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இருப்பா. ஓகே. அந்த மாதிரி கடகஹஸ்தம். தாயார் கடகஹசம். பத்மாவதி தாயார் இப்படிதான் பிடிச்சிட்டு இருப்பா தாமரைய. அது அந்த கடகஹஸ்தம். அப்புறம் இப்படி பயப்படாதான்னு காமிக்கிறது அபயம். திருவடிய சேர்க்கைன்னு காட்டுறது வரதம். அப்புறம் இது வந்து வேத்திர முத்திரை. இது வந்து ஞான முத்திரை. இந்த ஞான முத்திரை வரையும் போது இப்படி வரைஞ்சிட 3 மாதிரி வரைஞ்சிடக்கூடாது, முன்னோக்கி இப்படி இருக்கணும். இதுதான் ஞான முத்திரை. இப்படி இப்படி இருக்கிறது வந்து சின் முத்திரை, நேரா நீட்டிட்டான். ஞான முத்திரை இஸ் திஸ், வளைஞ்சு இப்படி இருக்கு. யூஸ்வலா சந்நிதிகள்ல இதெல்லாம் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். மத்தது வந்து பெருமாள் வந்து இடது தொடையில கை வச்சுட்டு இருக்கிறதுக்கு கட்டி அவலம்பித ஹஸ்தம்னு இருக்கு. கட்டி அவலம்பித ஹஸ்தம். அவலம்பனம் இஸ் டு ஹோல்டு. கட்டி அவலம்பனம் அப்படின்னா இடுப்பு அப்படி பிடிச்சி அழுத்தின்னு இருக்கிறபடினால கட்டி அவலம்பனம்னு. கட்டினா இடுப்பு, திருத்தொடை இடுப்பு, அதெல்லாம் வந்து கட்டின்னு பேரு. கட்டியில இந்த இடுப்பு நோக்கி அப்படி கையை அழுத்தி பிடிச்சுட்டு இருக்கிறபடினால அதுக்கு வந்து கட்டி அவலம்பித ஹஸ்தம்னு பேர் வந்து திருக்கிறது. சின்ன என்ன பண்றாருன்னா, சேவியா வங்கிரி ஸ்வகியா தததபி தகனோ தட்சிணோ யஸ்ய பாணிகி தாவன் மாத்திரம் பவாப்திம் கமயதி பஜதாம் ஊருகோ வாமபாணிகி. ஊருனாலும் தொடன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருத்தொடையில இருந்து வந்தபடினாலதான் ஊர்வஷின்னு அவளுக்கு பேரு. அந்த அப்சர ஸ்திரீகள்ல ஒரு அம்மா இருக்காளே, அவளுக்கு ஊர்வஷின்னு பேரு. ஊருங்கிறதுல இருந்துதான் அந்த ஊர்வஷிங்கிறது வந்திருக்கு. ஒரு ராட்சசனை சம்ஹாரம் பண்ணணும்னவே பெருமாள் சிருஷ்டிச்சார் இந்த ஊர்வஷி அப்படிங்கிறவாள். ஊருகா வாமபாணிகி தான் அந்த தொடையில அழுத்தப்பட்ட இடது திருக்கரத்தை உடையவர் பெருமாள். என்னன்னா, திருவடியை பிடிச்சிட்டா சம்சாரத்தை முழந்தாளுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கறது அந்த இடது திருக்கரத்தை அழுத்தி காமிக்கிறது. அது ஒரு முதிரை அடிக்கடி சந்நிதியில சேவிச்சுட்டு இருக்கலாம். திருவேங்கடமுடியான் பர்டிகுலர்லி. ஸோ அது ஆதிகேசவ பெருமாளாகவும் எழுந்தில் இருந்தாலும் இடது தொடையில கை வச்சுட்டு இருப்பார் பெருமாள். அடியன் தேங்க்யூ. அடியன். சோ வேத்ரன்னா என்ன அர்த்தம் அப்போ? ஆணை. ஆமா, கண்ட்ரோல், டைரக்ட் பண்றது. இது வார்த்தை வந்து வேத்திர முத்ரா, ஒரே வார்த்தை இது, வேத்திர முத்ரையா. சோ வேத்திர முத்ரா. ஆணை இடுகிறார், ஒரே வார்த்தையை வச்சுக்கலாமா? ஆணை இடுகிறார்னு வச்சுக்கலாம். ஆதிஷ் தாத்து, ஆணை இடுகிறார்னு வச்சுக்கிறதுனா ஆதிஷ், ஆதிஷதி அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஆதேசம், ஆணை இஸ் ஆதேசம், ஆதேஷா, ஆதேஷவ், ஆதேஷாஹ, ஆதேசம், ஆதேஷா புல்லிங்க சப்தம். செய்கிறார் கரோத்தியை வச்சுக்கலாம், கிருக்கர்னு வச்சுக்கலாம். So how do we translate this? Vishwaksenaha Vetramutraya ஒரே நிமிஷமா. விஸ்வக்சேனஹா வேத்ர முத்ராய வருமா? ரமா சப்தம் சொல்லு. அதானே நான் வரும். ரமா ரமே ரமாஹா, ரமாம் ரமே ரமாஹா, ரமயாவா ரமாயவா? வேத்ரமுத்ரயா. வேத்ர முத்ரயா. முத்ரா சொல்லணும், முத்ரான்னு சொல்லக்கூடாது. முத்ரா. ஆதேசம் இல்லையா? द्वितीया विभक्ति एकवचन. आदेशम करोति.
அதையே வெர்பா வச்சிருந்தா ஆதேஷயதி வருமா? ஆதிஷதி. ஆதிஷதி. ஆதிஷ் தாத்து அது. ஆதிஷதினு. ஆதிஷதி, ஆதிஷதா, ஆதிஷந்தி. என்னன்னே தெரியல. இன்டர்நெட் இஸ் so very slow today. அம்மா குழந்தைகளோடு உணவு அருந்துகிறாள், அருந்துகிறார். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா இத? शिशु शब्दம் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு. शिशुः, शिशु, शिशवः. सो शिशु पुल्लिंगम. शिशु. உணவு भोजनम, भोजन शब्दம். அம்மா குழந்தைகளோடு உணவு அருந்துகிறார். माता மாதா, வெரி குட். शिशुभिः எக்ஸலென்ட், குட். शिशुभिः भोजनं भोजनम अरुन्धुகிறார். சாப்பிடுறார். என்ன காததி. வரும் தாத்து? காததி. खादति. Great. खादति. माता शिशुभिः भोजनं भोजनं खादति. खादति. ஒரு லைட்டர் மொமெண்ட் ஆஃப் த கிளாஸ். என்ன ஸ்டேட்மெண்ட் இது? பிராமணா भोजनप्रियः सन्ति. போஜன பிரியா அப்படின்னா என்ன அர்த்தம் புலப்படுறது? சாப்பாட்டிலே பிரியம் இருக்கிறது. விரும்புவர்கள். அந்தணன் சாப்பாடை விரும்புவான். Always present tense. விரும்புகிறான். ஆக்சுவலா என்னன்னாக்கா இது வந்து போஜன பிரியாவே இல்ல. ம். இட் இஸ் ஒரிஜினலி பகுஜன பிரியா. ஓ. Okay. சமூகத்தை விரும்பக்கூடியவன், சமூக நலனிலே ஈடுபாடு செலுத்தக்கூடியவன். 4 பேர் கூட்டமா உட்கார்ந்து இருந்தா அந்த இடத்த விரும்பி போய் நல்ல விஷயத்த சொல்றவன்னுட்டு அர்த்தம். பகுஜன பிரியா. நம்ம அதை பகுஜன பிரியா, பகுஜன பிரியா, பகுஜன பிரியான்னு வேகமா சொல்லி போஜன பிரியானா ஆக்கிட்டோம். அது சாப்பாடு விரும்புறவன் மாத்திட்டோம். கண்ணன் பலராமனோடே திருச்சானூரில் அருளை அளிக்கிறார்.
திருச்சானூர் என்ன வரும்? என்ன சப்தம் அது? ஸ்ரீ சுகவனபுரம். சுகவனபுரம். இந்த சுகவனூர் சுகவனூர் சுகனூர் சுகனூர் தான் காலப்போக்கில் மருவி போய் சானூர்னு ஆயிடுச்சு. திரு சுகவனூர். கிருஷ்ண சுகவன அசன் சுகர் அடியே சுகவனம் சுகர் அந்த சுகர்ல வர சுகவாது இல்ல? ஆமா மாமி, அதே சுகர் தான். சுகர் அவர் பேர்ல தான் ஊரே இருக்கு. நம்ம சுகர் ஸ்ரீமத் பாகவதம் சொன்னாரே அந்த சுகர் தான். சுகர் அதுதானே கொஸ்டின்? ஆமா ஆமா ஆமா. இல்ல அதனாலயா இல்ல கிளிகள் நிறைய இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி பேர் வந்துதான்னு தெரியும். இல்ல மாமி, சுகர்னாலதான் வந்தது. சுகர் வந்து அங்க தவம் பண்ணார், திருவேங்கடமுடையான நோக்கி அங்க தவம் பண்ணார். அதனால வந்து அவருக்கு வந்து பெருமாள் பிரத்யட்சமானார். அதுக்கப்புறம் பெருமாள் அங்க தவம் பண்ணி தாயார் வந்து பெருமாளுக்கு எழுந்தருளி பெருமாள் கழுத்துல மாலை போட்டு கார்த்திகை உத்திராட தண்ணிக்கு திருக்கல்யாணம் பண்ணாங்க. அதனால அந்த ஊருக்கே வந்து சுக மகரிஷினாலதான் திருநாமம். அதனால ஸ்ரீ சுகவனபுரம்னு பேரு. சுகர் பேர்ல இருக்கு அந்த ஊருக்கு. அது வந்து கத்தியத்துல வந்து பார்க்கலாம். ஸ்ரீ சுக முனி துரிய காமித வதான்யே அப்படின்ட்டு வரும். கடைசியில வந்து ஜியாத் ஸ்ரீ வெங்கடாத்ரி பிரபுவர மகிஷி நாம பத்மாவதி ஸ்ரீஹி ஜியாத் சாஸ்யாஹ கடாட்சாமிருத ரச ரசிகோ வெங்கடாத்ரே ரதீஷா ஜியாத் ஸ்ரீ வைஷ்ணவாலி ஹதகுமத கதா வீக்ஷணைஹி ஏததீயைஹி. அந்த இடத்துல திருத்தியா விபக்தி இருக்கு பாருங்க. வீக்ஷணைஹி ஏததீயைஹி ஜியாத் ஸ்ரீ சுக மகரிஷேஹே புரம் அனவரதம் சர்வசம்பத் சமிருத்தம். திருவேங்கடமுடையான் அவனுடையதான திவ்ய மகிழ்ச்சியான இந்த திருச்சானூர்புரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தாயார், அவளுக்கு எந்நாளும் மங்களங்கள் உண்டாகட்டும், வெற்றிகள் உண்டாகட்டும். அவளினுடையதான பார்வைக்கே ஆளாக இருக்கக்கூடியவனான திருவேங்கடமுடையானுக்கு, அவளுடையதான அந்த கண் பார்வையின் பெருத்த ரசிகனான திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பெருமாளினுடையதான கதையையும் தாயாரினுடையதான கதையையும் எம்பெருமானுடைய லீலைகளையும் பறக்க பேசி அவர்களும் எல்லா விதமான மங்களங்களோடும் எழுந்தருளி இருக்கட்டும். அவர்கள் நாக்கிலிருந்து புறப்படக்கூடிய நல்வார்த்தைகள் கதைகள் அவைகளும் மங்களங்களோட எழுந்தருளி இருக்கட்டும். இந்த மாதிரியான பெருத்த செல்வங்களோடு நல்லாறுகளோடு இந்த சுக மகரிஷியினுடையதான இந்த ஊர், தட் இஸ் திருச்சானூர், அது எந்நாளும் எந்நாளும் ஓங்கி பொலிந்து இருக்கட்டும் அப்படிங்கறத அந்த கத்தியத்தினுடையதான ஒரு மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். நாட் த வர்பட்டின் மீனிங். திருச்சானூர் புராணம் தெரிஞ்சுட்டு அடியன் மாமி, அடியன் நானும் அதுக்குதான் அந்த கோல் போடுறதுக்கு அந்த பேரை எடுத்துட்டு வந்தேன். பத்ம புராணத்துல இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம். கிருஷ்ணர் தனியா கோவில் இருக்கா திருச்சானூர்ல? சேவிச்சது இல்ல. திருச்சானூர் கோவிலே கிருஷ்ணர் தான். ஓ, உள்ள நுழைஞ்சா நேர கண்ணனோட சந்நிதி தான் உட்கார்ந்து இருப்பார் பெருமாள். ரெண்டு கையும் தொடையில எப்படி வச்சுட்டு இருப்பார். பக்கத்துல பலராமனும் கூட எழுந்திட்டு இருப்பார். சாயா அப்படியே அவரோடது இடம் சந்நிதி. சுக மகரிஷிக்கு அந்த பெருமாள் பிரத்யட்சமான சுகர் வந்து நீ எப்படி ஸ்ரீவைகுண்டத்துல சேவை சாதிப்பியோ, அதாவது விடாம எல்லாருக்கும் சேவை சாதிப்பியோ, அதே மாதிரி இந்த ஊர்லயும் வர அடியார்களுக்கெல்லாம் நீ வந்து கண்ணுக்கு புலப்பட்டு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அதனால இன்னைய வரைக்கும் இனி வரும் நாட்கள்லயும் பெருமாள் நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்காரு. சோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா பலராமேன, வெரி குட்மா, சூப்பர். பலராமேன ஸ்ரீ சுகவனபுரே, எக்ஸலன்ட். ஸ்ரீ சுகவனபுரே அருள் செய்கிறார். அருளுக்கு கிருபாவே போட்டுடலாமா? கிருபாவே போட்டுக்கோ. அருளை அளிக்கிறார். கிருபாம் இல்லையா? அருளை ஆப்ஜெக்ட். கிருபா கிருபாம் கிருபே கிருபாம்
அடிக்கிறார். தா எச்சு தாத்து. இச்சதி. யச்சதி. கிருபாம் யச்சதி. So it is திருத்தியா விபக்தி எல்லாருக்கும் ரிவைஸ் ஆயிட்டா ஓரளவுக்கு? ஓகேடா. நான் என்ன பண்றேன், இந்த சம்ஸ்கிருத பாரதியோட புக் இருக்கு, இந்த சென்டென்சஸ் வந்து இப்ப நான் போட்டோ எடுத்து நான் குரூப்ல போடுறேன். ஓகேடா. நீங்க வந்து ஹேவ் அ லுக் அட் இட். அதுல வந்து ஆத்மநேபதி செட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. தட் இஸ் வந்ததே, ரோச்சதே, அதெல்லாம் இருக்கு. அதை பத்தி டோன்ட் வரி பண்ணிக்காதீங்க. If we get to meet at advanced level class, we will have that in a syllabus. பட் இப்போதைக்கு நான் அதை கவர் பண்ணல. நான் வந்து பரஸ்மைபதியை ஒட்டி தான் எடுத்திருக்கேன். பட்டதி பட்டதா பட்டந்திங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். பட் ஐ வில் ஷேர் தோஸ் சென்டென்சஸ். நீங்க டைம் இருக்கச்சே பாருங்க. ஆத்மநேபத பரஸ்மை பதங்கள்ல ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படிதான் இல்லையா? அப்படி இல்ல மாமி. அது என்ன மீனிங்னாக்கா, இப்ப வந்து ஒரு பட்டு தாத்துன்னு இருக்கு, அதனுடைய லட்லக்காரம் வந்து பட்டதி பட்டதஹா பட்டந்தி பட்டசி பட்டதஹா பட்டத பட்டாமி பட்டாவஹா பட்டாமஹான்னு சொல்றோம் இல்லையா? இதே டு லைக் வந்து ரோச்னு ஒரு தாத்து இருக்கு, ரோச். கேஸ் மை ப்ரொனன்சியேஷன் isn't clear. ரோச். இதுக்கே இந்த ரோச்சதி இல்ல ரோச்சதே. ஓகே. तो रोचते रोचेते रोचन्ते रोचसे रोचेते रोचध्वे रोचे रोचावहे रोचामहेன்னு வரும். அதுக்கு வந்து ரோச்சதி ரோச்சதஹங்கிறது பதிலா அப்படி சொல்லணும். உபயபதின்ட்டு ரெண்டுத்துக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் உண்டு. பட் சில வார்த்தைகள் இந்த மாதிரி தான். ஏதே அதே ஏதே அந்தே ஏதே அத்வே அப்படிங்கறத நம்ம தீதஹா அந்தி மாதிரி வேற மாதிரி ரூல்ஸ் வரும். அந்த செட் ஆஃப் வேர்ப்ஸ் இந்த கிளாஸுக்கு நான் எடுத்துக்கல இந்த சிலபஸ்ல. Not to avoid confusion. ஆரம்பத்திலே ரொம்ப நிறைய இது பண்ணிடுவாங்க. I didn't take it up now. So த்விதியா விபக்தி திருத்தியா விபக்தி எப்படி யூஸ் ஆகும், எங்க யூஸ் ஆகும், everything is clear so far இல்ல? So next classல we can start with சதுர்த்தி விபக்தி இல்லையா? Yes. Okay then, so shall we call it a day today? புடிச்சிடலாமா? Any questions? Yeah, definitely. போய் சாப்பிடுங்க. அடியேன். Thank you. Thanks. Sorry for the delay in the class also again. ஐயோ. So Thursday நம்ம மீட் பண்ணலாம். Thursday மீட் பண்ணி சதுர்த்தி விபக்தி will discuss. ஓகே. ஆமா. Thank you. ஆமா, நிறைய பேர் இருக்கும்போது டீச் பண்றது நல்லதுதான். அடியேன். Thank you. Thank you. Thank you. சுபராத்திரி. இங்க சுப காத்தால. சுப ஆமா மாமி, சுதினம். சுப்ரபாதம். ஆமா. இந்த காத்தால மணி 8:30. கிரேட் மாமி, கைண்ட் ஆஃப் யூ. நீங்க அங்க போய் கிளாஸ் கண்டினியூ பண்றீங்க. வெரி நைஸ். நீ காத்தால கீதா கிளாஸ் வேற அட்டெண்ட் பண்ண 5:30 மணிக்கு. ஆஹா. தனுர் மாசம் அங்கேயும் போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேள். இல்ல முடிஞ்ச வரைக்கும் போன வாரம் எல்லாம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெட்லாக் இருந்தது. இந்த வாரம் பரவாயில்ல, பெருமாள் கிருபையில. So nice. Thank you. Thank you. Thank you.